தமிழ்நாட்டின் 13 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. கடலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், கரூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 13 மாவட்டங்கள்ல இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தில் ஏற்கனவே கோடை மழை என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை உருவாவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் என்பது தற்போது நிலவி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக கன முதல் மிக கனமழை வரை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று பிற்பகல் 1 மணி வரை 13 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியிலும் அதே போன்று பந்தலூர் தாலுகா ஆபீஸிலேயும் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. குறிப்பாக கோயம்புத்தூர் சின்னக்கல்லூரிலையும் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் 13 மாவட்டங்கள்ல இந்த மழைக்கான வாய்ப்பு என்பது நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா. கனமழை எச்சரிக்கையின் காரணமாக 7 கடலோர பகுதிகளில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை உட்பட 7 கடலோர பகுதிகளில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலமுத்துமணி இணைகிறார். பாலமுத்துமணி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், நாகை உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் அதே போல 2 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு கொங்கன் கடற்கரையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது இன்று காலை மையம் கொண்டுள்ளது. அதாவது இது வடமேற்கு திசையில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள காரணத்தினால் தற்பொழுது புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரையில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையும் இதில் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் அதே போல தூத்துக்குடி மற்றும் அதை ஒட்டிய துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், மேலும் நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல இந்த புயல் எச்சரிக்கை கூண்டு தற்பொழுது ஏற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக இந்த புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பொழிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொழியக்கூடிய ஒரு நிலையில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது 7 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டானது ஏற்றப்பட்டிருக்கிறது.